குழந்தை உண்டாயிருந்தா வளகாப்புக்கு நாங்களே சொல்லிருக்க மாட்டோமா? கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் உண்டாகலனா அதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. உடனே டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிடணும். ஏன் கௌரி, இதுக்குன்னு நிறைய ஹாஸ்பிட்டல் வந்துருச்சே, பிள்ளைங்களை கூட்டிட்டு போக வேண்டியதானே? இப்போதைக்கு இவங்க குழந்தை வேண்டாம் தள்ளி போட்டுக்கலாம்ல. உடனே செக்கப் ஹாஸ்பிட்டல்னு சொல்ல வந்துட்டேன். அண்ணே, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுல பிரச்சனை இருக்கான். ஆரம்பத்திலே என்ன குறைன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கிட்டாதான் உண்டு, இல்லனா குழந்தையே பிறக்காம போயிடுமா. போதும், நிறுத்துங்கம்மா. இங்க எதுக்காக வந்தீங்க? உங்க மருமக வளகாப்புக்கு கூப்பிட வந்தீங்க. வந்தமா விசேஷத்துக்கு கூப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறீங்க. உங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். நடக்க வேண்டியது காலகாலத்துல நடக்கணும்ல. இப்ப எங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு? எங்களுக்குன்னு சில கடமை இருக்கு. அதை முடிச்சுட்டு குழந்தை பெத்துக்கலாம்னு நினைச்சிருக்கோம். அது தெரியாம குறை இருக்கும், ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் பண்ணுன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா வீட்டுல பெரியவங்க பயப்பட மாட்டாங்களா? நாங்க சங்கடப்படுவோம்னு எதையும் யோசிக்கிறதே கிடையாது. வந்ததுக்கு ஏதாவது உளறி கொட்டுறது. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதப்பா. இனி போற வீடுங்கள்ல புதுசா கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. இங்க சொன்ன மாதிரி அங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஐயோ, மூச்சே விட மாட்டேன். வரேன் கௌரி. செல்வம், செண்பக சரியான வாயாடி, அவளுக்கு சரியான பதிலடி கொடுத்த. இனி அவ எங்க போனாலும் வாயே திறக்க மாட்டா. டே செல்வம், அவ பேசுனதெல்லாம் விட்டு தள்ளுடா. டே, நம்ம வீட்டுக்கும் சீக்கிரம் ஒரு குழந்தை வரணும்டா. வீட்டுல ஒரு குழந்தை தவழ்ந்தா வீடே சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கும். குழந்தை பிறந்த நேரம் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும்டா. டேய், எங்களுக்கும் பேரனோ பேத்தியோ கொஞ்சணும்னு ஆசையா இருக்குடா. ஆமாண்டா செல்வம், குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நீங்க வேலைக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா வீரகாளி தாயே, எங்க வீட்லயும் ஒரு விசேஷம் நடக்கணும். சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். வீட்டுக்கு வந்தாங்களே சொந்தக்காரம்மா, அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க? நம்ம மேல இருக்கிற அக்கறையில சொன்னாங்க. நாம என்ன குழந்தைய வேண்டான்னு நினைக்கிறோம்? இப்போதைக்கு வேண்டான்னு முடிவு எடுத்திருக்கோம். அத்தனை பேர் முன்னாடி ஏதோ நமக்கு குறை இருக்கிற மாதிரி குத்தி காட்டி பேசலாமா? அவங்கள சொல்லி குத்தம் இல்லைங்க, அடுத்தவங்க குறை சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம். அத்தை கூட பாருங்க, சீக்கிரமே குழந்தை பொறுக்கும் தானே வேண்டிக்கிட்டாங்க. அப்படின்னா உடனே குழந்தை பெத்துக்காதது நம்ம தப்புன்னு சொல்றியா? ஆமா. சரி, அப்ப குழந்தை பெத்துக்கலாமா? எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லப்பா. இப்பவே நம்ம குழந்தைய பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஓஹோ, குழந்தைன்னா அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு? ஆமா, பிறந்த பச்சை குழந்தைய தூக்கி வச்சுக்கிறதுனா எனக்கு அவ்வளவு பிடிக்குமா. அதுவும் நமக்கு பிறக்க போற குழந்தைனா சொல்லவா வேணும். வேலைக்கே போகாம 24 hours குழந்தை கூடவே இருப்பேன். அப்போ என்ன மறந்துடுவீங்க? அது எப்படி மறப்பேன்? தாய் ஒரு பக்கம், செய் ஒரு பக்கம், ரெண்டையும் 2 கண்ணா பாத்துக்குவேன். ரொம்ப சரிதான். அதுக்கு இன்னும் 10 மாசம் ஆகும். அதுக்குள்ள கனவுல எல்லாம் மிதக்காதீங்க. நாளைக்கு வேலைக்கு போகணும்ல, சீக்கிரமா எந்திரிக்கணும். இப்போ நிம்மதியா படுத்து தூங்குங்க. குட் நைட். ஏய், குட் நைட்டா? இப்படி தினமும் குட் நைட் சொல்லிக்கிட்டே இருந்தா 10 மாசம் இல்லம்மா, 10 வருஷமானாலும் குழந்தைய பிறக்காது. சார சார காற்றே, அன்பை பொழிகிறதே ஆனந்த கீற்றே. சடசடனில் கண் ரெண்டும் தேன் தூவ நனைகிறதே படபடனே கை ரெண்டும் சீராட்ட விழுகிறதே நம் தோளில் மா